Hello friends, இன்னைக்கு Friday lunch and breakfast என்ன பார்க்கலாம். இன்னைக்கு லஞ்சுக்கு சூடா சாதம், அப்புறம் சொரக்கா போட்ட சாம்பார், அப்புறம் கூல் வடகம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா வெண்பொங்கல் கூடவே அதே சாம்பார் தான். அப்புறம் வீட்லயே செஞ்ச உளுந்த வடை. இதான் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் காம்போ. ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ஸுக்காக நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு வச்சிருந்தாங்க. நான் விளக்கெல்லாம் தேக்கினது எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சூடாக டீ போட்டு வச்சிருந்தாங்க. சரி, இது குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கு தேய்க்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு லிக்விட் கிடைக்குது. அதை வச்சு தான் தேய்க்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஆனால் தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் தான் வேணும். துணி வச்சு வச்சா நல்லா பளபளன்னு இருக்கு. 1 வீக்குமே நல்லா அந்த பளபளப்பு இருக்கு. ஏன்னா இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ அதனால இப்போ இந்த மாதிரி லிக்விட் யூஸ் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் தான், விளக்கு தேய்க்கிற பவுடர் தான் வச்சு தேய்ச்சி கழுவேன். கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் இப்போ அது சரியில்லைங்கிறதுனால இந்த மாதிரி லிக்விடுக்கு மாறியாச்சு. இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று Thursday ஈவினிங் அப்படி இல்லைனா Friday மார்னிங்காவது விளக்கு தேய்ச்சிருவோம். டைம் இல்லைங்கிறதுனால இன்னைக்கு லேட் ஆச்சு. ஸோ எல்லா வேலையும் கிட்டத்தட்ட முடிச்சு கடகடன் சாமிக்கு பூவெல்லாம் வச்சு சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 2 days ஹிந்தி டியூஷனுக்காக 2 கிட்ஸ் வருவாங்க. அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க டியூஷன் எடுத்து முடிச்சுட்டு இப்படி தான் என்னோட ஈவினிங் போச்சு.